இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிசர்ச் ஆப்டிடியூட். ஆல்ரெடி ஒரு 1 வீடியோ பார்த்துருப்போம் நினைக்கிறேன், 1 or 2 வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு பார்ட் கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கொஷின்ஸோட ஆரம்பிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ ரிகார்டிங் ஹைப்போதிசிஸில் எதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறதுல எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் டென்டேட்டிவ் ஆன்சர் டு ரிசர்ச் கொஷின். கரெக்டு, டென்டேட்டிவ் ஆன்சர் தான். லாஜிக்கலாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அசம்ஷன் பண்ணுறோம், ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து எனக்கு ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் கரெக்ட் தான். இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் ரிசர்ச். எல்லா ரிசர்ச்சுக்கும் ஹைப்போதிசிஸ் கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாங்க. அது இல்லைன்னு நினைக்கிறேன். இட் கிவ்ஸ் அ டைரக்ஷன் ஃபார் த ரிசர்ச் ப்ராசஸ். ஓகே, டைரக்ஷன் கொடுக்கும். இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஓகேவா, அதை மட்டும் மாற்றிக்குவாங்க. ஸோ ஆப்ஷன் 2 பி தான் கரெக்ட் ஆன்சர். என்ன அப்படின்னா நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால். ஓகேவா, which of the following is not a consideration while formulating research problem for PhD எது வேணும்? பப்ளிசிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, கண்டிப்பாக அவைலபிலிட்டி வேணும். ரிலவன்ஸ், அதை பற்றின விஷயம்லாம் இருக்கணும். தென் யூட்டிலிட்டி கண்டிப்பாக வேணும். பட் பப்ளிசிட்டி அப்படிங்கிறது வேணும்னு கிடையாது. ஓகேவா. டேஷ் ரிசர்ச் கண்டக்டட் ஃபார் ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங் நாட் கன்க்ளூசிவ் ரிசல்ட். ஓகேவா, ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இதுனா எக்ஸ்ப்ளோரேட்டரி. ஓகேவா, எக்ஸ்ப்ளோரேட்டரி தான் வந்து ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்கிறது. Then in the process of conducting research, formulation of hypothesis is followed by formulation of hypothesis எது தாண்டி வரும் அப்படின்னா statement of objectives தாண்டி வரும். ஓகேவா. Then dash is a blueprint that has been created to answer research questions in a systematic and controlled manner. சிஸ்டமேட்டிக் அண்ட் கண்ட்ரோல்டு மேனராக இருக்கணும் அப்படின்னா எது ப்ளூ பிரிண்ட் கொடுக்கும் அப்படின்னா ரிசர்ச் டிசைன். ஓகேவா. தென் which characteristics used for any conclusion drawn or based upon hard evidence gathered from information collected from real life experience or observation. real life experience, own experience, sense experience, இது எல்லாமே வந்து எம்பிரிக்கல். ஓகேவா, எம்பிரிக்கல் தான் வந்து என்னது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றுறது. ஆப்ஷன் சி. which research paradigm is least concerned about generalizing its finding? least conducting அப்படின்னா குவாலிட்டேட்டிவ். ஓகேவா, குவாலிட்டேட்டிவ் தான் வந்து லீஸ்ட் கன்சர்ன்டு. ஏன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னா டெப்த்தாக, குவான்டிடேட்டிவ் அப்படின்னா நம்பர், இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி வரும். பட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா டெப்த்தாக போகும், அதுதான் வந்து லீஸ்ட் கன்சர்ன்டு. ஆனால் கம்மியாக தானே இருக்கும், அதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து which of the following research focus to answer what based question வர்றது டிஸ்கிரிப்டிவில். எக்ஸ்பிளனேட்ரி அப்படிங்கிறது how and why அப்படிங்கிறது வர்றது எக்ஸ்ப்ளரேட்டரி அப்படின்னா இப்போ தானே பார்த்தோம். எக்ஸ்ப்ளரேட்டரி அப்படின்றது எது? ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா. which one is most important for good ரிசர்ச்சுக்கு எது வேணும்? வேலிடிட்டி வேணும். ஓகேவா. வேலிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா கரெக்டாக ஒன்றா மெஷர் பண்ணுறது. ஓகேவா, மெஷர் பண்ணுறப்பவே கரெக்டாக மெஷர் பண்ணுறது. பட் ரிலேபிலிட்டி அப்படின்னா எப்படி பண்ணினாலும் ஆன்சர் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா. தென் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஜெனரலி யூஸ்ட் டேஷ் ஸ்டைல் ரெஃபரன்சிங், எம்எல்ஏ. ஓகேவா. தென் ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராசஸோட ஃபார்முலேஷன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் டெஃபினேஷன் இருக்கணும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா லிட்ரேச்சர் ரிவ்யூலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேவா. தென் ஹைப்போதிசிஸ் ஃபார்முலேஷன் லிட்ரேச்சர் ரிவ்யூலேருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து ஹைப்போதிசிஸ் ஃபார்முலேஷன். இது வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். தென் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ரிசர்ச் டிசைன் செலெக்ஷன் வரும். தென் டேட்டா கலெக்ஷன், தென் டேட்டா ப்ராசஸிங், தென் அனலைசிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறதே வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட், வாட் இஸ் அ ரிசர்ச் ப்ராப்ளம்னா என்ன? இப்போது நம்ம ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்தால் தானே கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். அப்போ தானே அந்த ரிசர்ச்சோட ப்ராப்ளம் என்னங்கிறது முடிவுக்கு வரும். இல்லை கரெக்டான கொஷின் கேட்கல, அப்போ கரெக்டான பதில் கிடைக்கல அப்படின்னா அந்த ரிசர்ச்சோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? ஆகாது. ஸோ கரெக்டான கொஷின் கேட்டு கரெக்டான ஆன்சர் வாங்கிக்கிறது தான் என்னது ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்றாரு. ஓகேவா.
இப்போது இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிவி ப்ரோக்ராம் ஆன் த சில்ட்ரன்ஸ் பிஹேவியர். டிவி ப்ரோக்ராம் இப்போ சொல்லிட்டு டிவி இதெல்லாம் போகோ சேனல்லாம் பார்க்குறதுனால பிள்ளைங்களோட பிஹேவியர் ஏதாவது சேஞ்ச் வருமா வராதா? கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுதான் இதுக்கெல்லாம் வந்து கேள்விக்கு பதில் சொல்லுவோம். தென் அசம்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் கிளாஸ் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிக்கும் பசங்களோட ஏஜ் வந்து ஹையராக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளால் அசீவ் பண்ணி தான் எக்ஸாக்டாக நம்ம பதில் சொல்ல முடியாது. டக்குன்னு என்ன பண்ணுவோம், அசீவ் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? A total of 60% of female and 30% of male obtain NPTEL certificates. ஓகேவா? அதுவுமே ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? 60% 30% எவ்வளவுன்னு கரெக்ட் எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியல. அதான் வந்து அசம்ஷன். தென் ஸ்டேட்மெண்ட் சேலஞ்ச் டு இன்வெஸ்டிகேட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபினாமினன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ப்ராடக்ட் சர்வீஸ் ஆர் ப்ரோக்ராம். தென் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி குவாலிட்டி ஆஃப் அ சர்வீஸ் ஆர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம், இல்லைன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்து என்னது, இது ரிசர்ச் ப்ராப்ளத்தில் வரக்கூடிய கொஷின்ஸ், அசம்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸு. தென் ஃபார்மேட்டிங் எ ரிசர்ச் ப்ராப்ளம் requires considerable knowledge of both the subject area and research methodology. அதாவது ஒரு கொஷின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால கூடிக்கும் வரும். ஓகேவா? அதை பற்றின எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால கூடிக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா? the importance of formulating a research problem. Formulation means translating and transforming the selected research problem into a scientifically researchable question. அதாவது கரெக்டான கொஷின் கேட்டால் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா? கொஷின் முதல்ல கரெக்டாக இருக்கணும், முதல்ல அதை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? that it is likely to identification of a destination before undertaking a journey. இப்போது எங்கே போகணும் அப்படின்னு ஒரு முடிவு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இப்போது எனக்கு கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு போகணும் அப்படின்னா நான் எங்கே போகணும், எங்கள் ஊர்லேருந்து களிக்காவிலைக்கு பஸ் ஏறணும், களிக்காவிலேருந்து நாகர்கோவில் பஸ் இல்லைன்னா கன்னியாகுமரி பஸ் ஏறி நான் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னு டெஸ்டினேஷன், இப்போ கோயம்புத்தூர் போகணும், நான் என்ன பண்ணணும், எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸில் போகிறேன்னா ட்ரெயினில் போகிறேன்னா அப்படிங்கிறத நான் முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுத்துட்டு இங்கேருந்து பஸ் ஏறி நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன், அங்கேருந்து ட்ரெயின் ஏறி எங்கே பண்ணுறேன், கோயம்புத்தூர் போகிறேன். ஸோ எனக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஜேர்னி வந்து ப்ராப்பராக போக முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த ப்ராப்ளம் இஸ் செலக்டட் ஃபார் ரிசர்ச் மே இனிஷியலி பி வேக். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து அது பெருசாக ஃபீல் ஆகிறோம், பட் போக போக இது ஒரு விஷயமே இல்லை, நேரோ மைண்டடாக ஃபீல் ஆகும். அதான் வந்து அந்த ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. த கொஷின் டு பி ஸ்டடிட் மே நாட் பி கிளியர், ஒய் த ஆன்சர் ஆர் சொல்யூஷன் இஸ் வாண்டட் ஆல்சோ நாட் பி கிளியர். அதாவது கொஷின் கிளியராக இல்லை அப்படின்னா ஆன்சர் கிளியராக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு குவாலிட்டியான அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ குவாலிட்டியான இன்புட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலிடான கண்டென்ட்டோட நமக்கு திருப்பி கிடைக்கும். ஓகேவா? அக்கார்டிங் டு கர்லிங்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஃப் ஒன் வாண்ட்ஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம் ஒன் மஸ்ட் ஜெனரலி நோ வாட் அ ப்ராப்ளம் இஸ். ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? சொன்னது யார் அப்படின்னா கர்லிங்கர் அப்படிங்கிறவர். ஓகேவா? தென் consider large part of the problem is lying on what one is trying to. அதாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலேயே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சோர்சஸ் ஆஃப் ப்ராப்ளம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த வாசிக்கிறப்ப கூடக்கும் ப்ராப்ளம் வரலாம். அதாவது நடக்கவிருக்கிற விஷயத்த நடந்துச்சு அப்படின்னு வாசித்தா தப்பு தானே. தென் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ், டெய்லி எக்ஸ்பீரியன்ஸில் வரலாம். எக்ஸ்போஷர் டு ஃபீல்டு சிச்சுவேஷன், கன்சல்டேஷன், பிரெயின் ஸ்டார்மிங், ரிசர்ச், இன்ஸ்டியூஷன், இந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் வரலாம். தென் கன்சிடரேஷன் இஸ் இன் செலக்டிங் எ ரிசர்ச் ப்ராப்ளம் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸாக நமக்கு பார்த்தாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, மெஷர்மெண்ட் ஆஃப் கான்செப்ட், லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், ரிலவன்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, எத்திக்கல் இஷ்யூஸ், இது எல்லாமே இருக்கும். அதாவது டேட்டா குறைவாக இருக்கிறது, அதுக்கு பொருத்தமாக இல்லாமல் இருக்கிறது, நம்ம வந்து அதை கணக்கிட்டு பார்த்துருப்போம், அந்த மாதிரி. ஓகேவா? தென் ஸ்டெப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் ரிசர்ச் ப்ராப்ளம், என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம அண்டர்டேக் பண்ணலாம் அப்படின்னு. ஐடென்டிஃபை சப்ஜெக்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு, அது நமக்கு எந்த ஏரியா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஏரியாவில் எடுத்துக்கலாம். டிசெக்ட் சப்ஜெக்ட் ஏரியா இன்டு சப் ஏரியாஸ், அதாவது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சப் ஏரியாஸை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் செலக்ட் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டு, நமக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். தென் ரைஸ் ரிசர்ச் கொஷின், நம்ம வந்து அதுலேருந்து கொஷின்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் ஃபார்முலேட் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். தென் அதர்ஸ் அப்ஜெக்டிவ், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத முதல்ல தேர்ந்தெடுக்கணும். தென் டபுள் செக், இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும்.
பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் வரும் அப்படின்னா, இப்போ ஐடென்டிஃபை. இப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி க்ரோத் ஆகாமே இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த அப்பா வந்து குடிச்சிட்டே இருக்கிறார், தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ ஆல்கஹால் அங்கே ப்ராப்ளம். ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். தென் டிசெக்ட். அந்த இப்போது ட்ரிங்க் பண்ணுறதுனால வரக்கூடிய ஆபத்தை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்து பிக்சரைஸ் பண்ணி அவங்களுக்கு காமிக்கணும். அப்போ டிசெக்ட். தென் செலக்ட். எந்த 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 டாப்பிக்கை பற்றி இல்லைன்னா என்னத்தை பற்றி சொன்னால் அவங்களுக்கு வந்து அது புரியும் அப்படின்னு யோசிச்சு அதை பண்ணணும். ஓகேவா? தென் ரைஸ் கொஷின். செலக்டடான டாப்பிக்கில் அப்போ நாங்கள் வந்து நீங்கள் இப்படி குடிக்கிறதுனால என்ன பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைங்க பேசிட்டாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு அது ஃபீல் ஆகலாம். தென் ஃபார்முலேட் அப்ஜெக்டிவ். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் இருக்குது. இதனால் ஃபேமிலி வந்து இவ்வளோ அளவு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் இம்பேக்ட் இருக்கும் இல்லையா, அதை அவங்கக்கிட்ட சொல்கிறது. அதாவது ஃபார்முலேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ். தென் மேக் ஷுவர். அவங்க டைம் மொத்தமாக வேஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க மணி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத மொத்தம் அவங்களுக்கு சொல்லணும். தென் டபுள் செக். அவங்க இது வரைக்கும் பண்ணது எல்லாமே கரெக்டு தானா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு டபுள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் ஆல்கஹால் அப்படிங்கிறத எடுத்திருந்தேன். தென் ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஓவராலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது. தென் சப் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேசுகிறது. ஓகேவா? இப்போது சப் அப்ஜெக்டிவ் வந்து நியூமரிக்கலி லிஸ்டடாக இருக்கும். வேர்ட்ஸ் வந்து கிளியராகவும் அன்அம்பிஷியஸாகவும் இருக்கும். சப் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஒன் ஆஸ்பெக்டை பற்றி சொல்கிறதா இருக்கணும். இப்போது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுற இடத்துல வந்து சில்ட்ரன் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா சில்ட்ரனும் வர்றாங்க, அது ஒரு ஆஸ்பெக்டிவ். ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆஸ்பெக்டிவ் வராங்க இல்லையா. ஒன்று நீ சில்ட்ரனை மென்ஷன் பண்ணியிருக்கணும், இல்லைனா ரிலேட்டிவ்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுதான் ஒன் ஆஸ்பெக்ட். தென் சப் அப்ஜெக்டிவ்ஸில் வந்து எப்போவுமே வந்து டு டிட்டர்மைன், டு ஃபைண்ட் அவுட், டு அசர்டைன், டு மெஷர், டு எக்ஸ்ப்ளோர் இப்படின்னு ஆரம்பிக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காகவும் கிளியராகவும் கிளியராக இருக்கணும். இது ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஒன்று இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இது அப்படின்னு மெயின் அப்ஜெக்டிவ் வேரியபிள்ஸ் என்ன அடையணும் அப்படிங்கிறது. சப் அப்ஜெக்டிவ்னா ஒரு ரிலேஷன்ஷிப்போட டைரக்ஷன்ஸ் அப்படி இருக்குது, ஏதாவது கடைகள் தாண்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ரேஷன் பண்ணணும். அதாவது ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் எவ்வளோ பேருக்கு இதை நம்ம காமனாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுல எத்தனை பேருக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு எடுக்கிறதா வந்து என்னது ஆப்ரேஷனல் டெஃபினிஷன். ஓகேவா? வேல்டா எதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. இப்போது டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் லிவிங் பிலோ த பாவர்ட்டி லைன். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே, பஞ்சம், அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை பேர், அப்படி எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? தென் வந்து டு அசர்டைன் த இம்பேக்ட் ஆஃப் இமிக்ரேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் ரோல் எமாங் இமிக்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு இடம் விட்டு இடம் போகிற ஒரு ஃபேமிலி இதில் வந்து எத்தனை பேர் எதுக்காக போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணுறது. தென் டு மெஷர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம் டிசைன் டு ஹெல்ப் யங் பீப்புளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்போது ப்ராவர்ட்டி லைன் அப்படிங்கிறதுல வந்துட்டு சில்ட்ரன் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபேமிலி அப்படின்னா சைல்டு என்டர் ஆவாங்க. அந்த சைல்டு அப்படிங்கிறவங்க வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணாதவங்க தான் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபேமிலி அப்படின்னு வரப்போ அந்த சைல்டு இருப்பாங்க, பியூபர்ட்டி அட்டைன் பண்ண பெரியவங்க இருப்பாங்க, பெரிய பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருப்பாங்க. ஓகேவா? தென் operationalism, the concept define in practical observable and measurable terms poverty family roles are agreements. அதாவது எதை அவங்க பார்க்க சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்துட்டு டெஃபினேட்டாக என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கணும். ப்ராவர்ட்டி லைன் அப்படின்னா ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 15,000க்கு கீழே இருக்கிறா அவங்க வந்து ப்ராவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல வந்து சைல்டு அப்படிங்கிறவங்க, அவங்க சைல்டு அப்படிங்கிறவங்க யார், பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணாத ஒருத்தங்க. ஓகேவா? தென் ஃபேமிலி ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ஷன், கைடு, எஜுகேஷன், சப்போர்ட் எல்லாமே வேணும். இமிக்ரெண்ட் அப்படின்னா நேட்டிவாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கும் ஒரு தனி டெஃபினேஷன் இருக்குது. தென் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்த கரெக்டாக ரிசல்ட் வர்ற மாதிரி எஃபெக்ட் போட்டு பண்ணுறது. யங் அப்படின்னா என்னது, ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களாம் யங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா?
எல்லாத்துக்குமே தனித்தனி டெஃபினிஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதசிஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறது. ஹைப்போதசிஸ் அப்படின்னா என்னது, லாஜிக்கலி நம்ம ஒரு விஷயத்தை அசம் பண்ணுறது. ஓகேவா. டென்டேட்டிவ் ஆன்சர் டு த ரிசர்ச் கொஷின், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது வந்து ஹைப்போதசிஸ். ஓகேவா. இந்த ஹைப்போதசிஸ் எங்கேயும் ஆரம்பமாகுது அப்படின்னா ரிசர்ச் ப்ராப்ளம் எங்கேயும் ஆரம்பமாகுது அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பமாகுது. ஓகேவா. தென் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை பற்றி சொல்கிறது. அதாவது எனக்கு ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம மெஷர் பண்ணவும் முடியணும், எவ்வளவு ஸ்மோக் பண்ணுறதுனால எவ்வளோ கேன்சர் வருது அப்படிங்கிறதுல சொல்கிறது. ஓகேவா. மெஷர் பண்ணவும் முடியணும், அந்த வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. ஸ்மோக்கிங் தான் வந்து கேன்சராக காஸ் பண்ணுது, எவ்வளோ காஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணவும் முடியணும், அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. தென் இதோட வேரியபிளோட ஆப்போசிட் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், மாறாது அப்படியே இருக்கிறது. ஓகேவா. பர்பஸ் ஆஃப் ஹைப்போதசிஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு, ஹைப்போதசிஸ் வந்து ஒரு டைரக்ஷனை காமிக்கும். ஓகேவா. ரிசர்ச் டிசைன் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் டிசைனும் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகாது. ஓகேவா. ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்து தேவையில்லை, குவான்டிடேட்டிவில் தேவை. ஓகேவா. குட் ஹைப்போதசிஸ் எப்படி இருக்கணும்னா சிம்பிள், ஸ்பெசிஃபிக், கிளியர் அண்ட் டெஸ்டபிள், அதாவது ப்ரூவனாக இருக்கணும். ஒன்று கரெக்டுன்னு சொல்லணும், இல்லைனா தப்பு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. குட் ஹைப்போதசிஸ். தென் லிமிட்டட் இன் ஸ்கோப்பாக இருக்கணும், கன்சிஸ்டன்ட் வித் நோன் ஃபேக்ட் ஆர் தியரி, யூசஸ் டிடக்டிவ் இல்லைனா லாஜிக். அதாவது டிடக்டிவ் அப்படின்னா ஜெனரலாக சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறது. இப்போ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேரட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. வெஜிடபிள்ஸுக்குள்ளால் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது காமனாக சொல்கிறது, ஜெனரலாக சொல்கிறது. அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறப்ப கேரட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. இண்டக்டிவ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லி தென் வந்து ஜெனரலாக சொல்கிறது. சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன், எம்பரிக்கலி டெஸ்ட், அதாவது ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறது தான் வந்து ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதசிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் ஹைப்போதசிஸ். சிம்பிளாக டீச்சிங் மெத்தட் மேக் இம்பேக்ட்ஸ் ஆன் எக்ஸாம் ஸ்கோர். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறதுனால எக்ஸாம் ஸ்கோர் மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எக்ஸாம் ஸ்கோர் வருது. அப்போது டீச்சிங் மெத்தட் அப்படிங்கிறது இங்கே நடக்கக்கூடிய காஸ். ஓகேவா. டீச்சிங் ஸ்கோர் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. பட் எக்ஸாம் ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த டீச்சிங் மெத்தடை வச்சு வந்துச்சு. அப்போ அது வந்து டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா. ஃபஸ்ட்டு எப்போவுமே இண்டிபெண்ட் வேரியபிள் தான் வரும், காசு தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா. தென் எஃபர்ட் அப்படிங்கிறது செகண்ட் தான் வரும். ஓகேவா. தென் காம்ப்ளெக்ஸ் ஹைப்போதசிஸ் அப்படின்னா மோர் தேன் ஒன் வேரியபிள். இப்போது டீச்சிங் மெத்தட் அண்ட் மோட்டிவேஷன் மேக்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டீச்சிங் மெத்தட் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஐவி அப்படின்னு சொல்லுவோம். தென் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அதுவும் இன்னொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது ரெண்டும் சேர்ந்து என்ன நமக்கு தருது, எக்ஸாம் ஸ்கோர் தருது. ஓகேவா. அப்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா. தென் டைரக்ஷனல் ஹைப்போதசிஸ் அப்படின்னா ஒன் டெய்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இன்க்ரீசஸ் எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்னா ஒன்றி எஸ்ஸாக இருக்கணும், இல்லைனா நோவாக இருக்கணும், ரெண்டும் சொல்லக்கூடாது. ஓகேவா. ஒன்றி எஸ் அப்படிங்கிற டைரக்ஷனை காமிக்கணும், இல்லைனா நோங்கிற டைரக்ஷனை காமிக்கணும். ஏதாவது ஒரு டைரக்ஷனை காமிக்கிறது அப்படின்னா அது டைரக்ஷனல் ஹைப்போதசிஸ். நான் டைரக்ஷனல் அப்படின்னா டூ டெய்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் மேக்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்ஸாம் ஸ்கோர். ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் வந்து இம்பேக்ட் ஆன் எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்னா நல்ல ஸ்கோர் அப்படின்னா நல்ல மோட்டிவேஷன் எடுத்திருக்காங்க, அதனால் நல்ல ஸ்கோர். கெட்ட மோட்டிவேஷன் எடுத்திருக்காங்கன்னா கெட்ட ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு ஆங்கிள்லேயுமே அதை எடுத்துக்கிறது. கரெக்டாக இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அப்படின்னு சொல்லலை அப்படின்னா அது நான் டைரக்ஷனல் ஹைப்போதசிஸ் அப்படின்னு வரும். தென் அசோசியேட் ஹைப்போதசிஸ் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இன்க்ரீசஸ் எக்ஸாம் ஸ்கோர். ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷன்ஸ் காரணம் வந்து எக்ஸாம் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. தென் கேஷுவல் ஹைப்போதசிஸ் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பும் இருக்கணும், அதனால ஏதாவது ஒரு காசும் இருக்கணும். இப்போ ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஹெவி ரெயின் ஸ்டாப்ஸ் கேம் அப்படின்னு சம்திங். ஓகேவா. ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த உண்டு பண்ணியிருந்தால் அது வந்துட்டு கேஷுவல். ஓகேவா. தென் அசோசியேட் அப்படின்னா நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது.
இப்போது alternate hypothesis null hypothesis இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். alternate hypothesis அப்படின்னா H இல்லைனா H1 அப்படின்னு சொல்லுவோம். null hypothesisனா H0 இல்லைனா Hn அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் இன் எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது இந்த alternate hypothesis. இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷன் எக்ஸாம் ஸ்கோருக்கு வழிவகுக்கல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிலேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷனுக்கு எக்ஸாம் ஸ்கோருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது null hypothesis. ஓகேவா? adequate level of light will increase reading efficiency is a type of hypothesis. adequate level of light will increase அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் அப்படின்னா அது வந்து ஒரு டைரக்ஷனை சொல்கிறது. ஓகேவா? டைரக்ஷனல் ஹைப்போதசிஸ் ஆப்ஷன் ஏ. இந்த நல் ஹைப்போதசிஸ் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ஒரு இடத்த வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ராங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னது நல் ஹைப்போதசிஸ். ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு எதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா நல் ஹைப்போதசிஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்கில் நல் ஹைப்போதசிஸ் தான் செக் பண்ணுவாங்க. அதில் லாஜிக் ஆஃப் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கிளைம் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது நல் ஹைப்போதசிஸ். இன்ஸ்ட்ரக்டர் அதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவ். அதாவது ஐ டிட் நாட் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது நல் ஹைப்போதசிஸ். த ஸ்டூடெண்ட் டிட் சீட், ஸ்டூடெண்ட் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். ஓகேவா? இப்போது நல் ஹைப்போதசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸை அக்செப்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல் ஹைப்போதசிஸை நம்ம நல் ஹைப்போதசிஸை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆப்போசிட்டாக வரும் எப்போவுமே. இப்போது நல் ஹைப்போதசிஸை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? நல் ஹைப்போதசிஸ் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணணும். நல் ஹைப்போதசிஸ் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? சேம் ஆல்டர்னேட்டுக்கு எப்படி வரும்னா ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? இப்போது கரெக்ட் டிசிஷன் எப்படி இருக்குன்னா நல் ஹைப்போதசிஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். நல் ஹைப்போதசிஸ் ட்ரூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? அக்செப்ட்டுக்கு இன்னொரு வார்த்தைங்க ஃபெயில் டு ரிஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ராங் டிசிஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா நல் ஹைப்போதசிஸ் ட்ரூவாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும்? அக்செப்ட் தானே பண்ணணும். பட் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போது நல் ஹைப்போதசிஸ் ஃபால்ஸாக இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். பட் நம்ம தெரியாமல் அக்செப்ட் பண்ணிட்டோம். இது வந்து ராங் டிசிஷன். ஓகேவா? தென் எரர்ஸ் ஒன்று இருக்குது. எரர் அப்படிங்கிறது ரெண்டெண்ணம். ஒன்று வந்து டைப் 1 எரர், இன்னொன்று டைப் 2 எரர். இப்போது நல் ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறது ட்ரூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம மாற்றி ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம டைப் 1 எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே டைப் 1 எரரை வந்து ஆல்ஃபா எரர் அப்படின்னு சொல்லுவோம். தென் டைப் 2 எரர் அப்படிங்கிறது மோஸ்ட் சீரியஸ் எரர். இது வந்து பீட்டா எரர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நல் ஹைப்போதசிஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். பட் நம்ம மாற்றி என்ன பண்ணிட்டோம்? அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அது என்னது? டைப் 2 எரர். ஓகேவா? ஒரு கொஸ்டின் பாருங்கள். இஃப் த நல் ஹைப்போதசிஸ் இஸ் ஃபால்ஸ் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அக்செப்டட். நல் ஹைப்போதசிஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் தான் என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் மை நல் ஹைப்போதசிஸ் இஸ் Dutch people did not differ from English people in height, what is my alternative hypothesis? Dutch people did not differ from English people அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது Dutch people differ from English people அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள். டிஃபர் அப்படின்னா என்னது? வித்தியாசமாக இருக்கணும். அப்போ Dutch people are taller than English people அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். English people are taller than Dutch people, அதுவும் டிஃபரன்ஸ் சொல்கிறது தானே டாலர். ஓகேவா? அப்போது ஆல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் plausible alternative hypothesis அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்ட் ஆன்சர் வரும், சியும் கரெக்ட் ஆன்சர் வரும். நம்ம இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏயும் பி சி மூணுமே வந்து கரெக்ட் ஆன்சரில் வரதுனால டி வரும். மற்றபடி பார்த்தோன்னா சி தான் ஆன்சர். ஓகேவா? எ டிசர்விங் பிளேயர் இஸ் நாட் செலக்டட் இன் நேஷ்னல் டீம். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிசர்விங் பிளேயர் இஸ் நாட் செலக்டட். அதாவது ஒருத்தங்களை நம்ம செலக்ட் பண்ணணும் பட் செலக்ட் பண்ணலை அப்படின்னா செலக்ட் பண்ணணுங்கிறவங்கள செலக்ட் பண்ணலை அப்படின்னா அது எங்கே வரும்? டைப் 1 எரரில் வரும். ஓகேவா? நல் ஹைப்போதசிஸ் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? பட் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டைப் 1 வரும். ஓகேவா? தென் இஃப் ஹெச்ஓ இஸ் அதாவது நல் இஸ் ட்ரூ தென் வி ரிஜெக்ட் இட் இஸ் கால்டு. நல் வந்து ட்ரூவாக இருக்குது ஆனால் நம்ம அதை என்ன பண்ணிட்டோம்? அக்செப்ட் பண்ணுறது
நல் ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரூவாக இருக்குது. நம்ம வந்து அதை என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். நம்ம மாற்றி ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அது டைப் 1 எரர் ஆப்ஷன் ஏ. தென் ரிஜெக்ஷன் ஆஃப் நல் ஹைப்போதசிஸ் இன் ஏ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் தட் த ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் இஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் நல் ஹைப்போதசிஸ். நல் ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதுதான் வந்து ஃபைனல் ப்ரூஃப். அப்படின்னா நல் ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்ணுறோன்னா அது ஃபால்ஸாக இருக்கணும். ஓகேவா, ஃபால்ஸாக இருந்தால் தானே நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா, அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் என்னது, ட்ரூ தானே, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. மிச்சம் இருக்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.